கனடாவில் உணவகங்கள் மற்றும் கடைகளில் வழங்கப்படும் டிப்ஸ் நடைமுறை தற்போது பெரும் விவாதமாக மாறியுள்ளது. சுமார் 67% கனேடியர்கள் இந்த கலாச்சாரம் தற்போது வரம்பு மீறி சென்றுவிட்டதாக ஒரு புதிய கணக்கெடுப்பின் மூலம் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். முன்பு உணவகங்களில் சிறந்த சேவைக்கு நன்றி கூறும் விதமாகவே டிப்ஸ் வழங்கப்பட்டது. ஷாப்கள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களிலும் இது கட்டாயமாக்கப்படுவது போன்ற சூழல் நிலவுவதாக மக்கள் கூறுகின்றனர். இது ஒரு விருப்ப தேர்வாக அமையாமல் ஒருவித அழுத்தமாக உருவெடுத்துள்ளது. தற்போது கடைகளில் பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் இயந்திரங்கள் 18% அல்லது அதற்கு அதிகமான தொகையை டிப்ஸாக பரிந்துரைக்கின்றன. இதனால் பல வாடிக்கையாளர்கள் சங்கடத்திற்கு உள்ளாகி விருப்பமில்லாமலேயே பணத்தை வழங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவதாக தெரிவிக்கின்றனர். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளும் இந்த விரக்திக்கு ஒரு முக்கிய காரணமாகும். பொருட்களின் விலைகள் உயரும்போது அதற்கு ஏற்ப சதவீத அடிப்படையில் கணக்கிடப்படும் டிப்ஸ் தொகையும் அதிகரிப்பது வாடிக்கையாளர்களுக்கு பெரும் நிதி சுமையாகவும் மன அழுத்தமாகவும் மாறியுள்ளது. நிறுவனங்கள் தங்களது தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியத்தை வழங்குவதற்கு பதிலாக வாடிக்கையாளர்கள் வழங்கும் டிப்ஸ்களையே அதிகம் சார்ந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதே சமயம் ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக இந்த டிப்ஸையே நம்பியிருப்பதால் இதனை முழுமையாக நீக்குவதும் சவாலாக உள்ளது.